பெண்ணரசியாக முடிசூட்டி கொண்டிருக்கக்கூடிய மதுராபுரி தலைவி அன்னை மீனாட்சி ஆனவள் ஒவ்வொரு திக்கிலும் இருக்கக்கூடிய அட்டதிக்கு பாலகர்களை எதிர்கொண்டு அவர்களை ஆட்கொள்கின்ற அந்த நிகழ்விலே வர்ணனை எதிர்கொண்டு வர்ணனை ஆட்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நிருதியையும் அதனைத் தொடர்ந்து வாயுவையும் எல்லாம் அல்ல அன்னை மீனாட்சி ஆட்கொண்டு, இது பாண்டிமா தேவி என்கிற நான் இந்த பட்டத்து அரசியாக பதவி ஏற்றிருக்கிறேன். எனவே உங்களையெல்லாம் நான் ஆட்கொள்வது எதன் பொருட்டு என்று சொன்னால், எனக்கு எந்த விதத்திலும் உங்களால் தீங்கு நேரக்கூடாது என்பதை பறைசாற்றுகிற விதமாக அன்னை மீனாட்சியானவள் ஒவ்வொரு திசைக்கும் சென்று தன்னுடைய அந்த உரிமையையும் தன்னுடைய வீரத்தையும் ஒரு பாண்டியனுக்கு உரிய ஒரு அற்புதத்தையும், பொதுவாகவே பாண்டியர்கள் மிக பிரம்மாண்டமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள், அதை அன்னை மீனாட்சி அந்த பிரதிநிதியாக இருந்து அதை திக்கு விஜயம் மூலமாக செய்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய உன்னதம்.